கம்மாபுரம்னு ஒரு ஊர். ஆனா அந்த ஊர் எங்க இருக்குன்னு இதுவரையுமே எனக்கு தெரியாது. அந்த ஊர்ல இருந்து என் மேல திருப்பி ஒரு கேஸ் வருது. நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கும்போதே. அப்ப எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. என்னடா இது நம்ம வராத அளவுக்கு ஒண்ணும் பண்றாங்களே. வெளில இருந்து நான் அப்ப வந்து உள்ள வக்கீல்லாம் வருவாங்கல்ல, கவர்மெண்ட் வக்கீல். அவங்கள்ட்ட நான் கேட்க ஆரம்பிச்சேன். இல்ல இந்த மாதிரி போடுறாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னா, இல்ல உங்க வீட்டுல பாத்துப்பாங்க. இப்ப இவ்வளவும் நடக்கும்போது உங்க கணவர் எங்கப்பா? அவங்க வந்து இந்த மாதிரி சுற்றுவோம் போயிருவோன்னு இவர் தான் மிரட்டுறாங்க. அவங்க எப்படி தைரியமா வர முடியும்? உடைச்சிருவான், கையை உடைச்சிருவான், காலை இல்ல அவர் வந்து அது வரைக்கும் அவங்க கணவரை வேலைக்கு போயிட்டு இருந்தாரா? எங்க இருந்தாரு? வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க மிரட்ட ஆரம்பிச்சோம்னா ஒரு கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டாரு வேலைக்கு. அந்த ஊர்ல இல்ல இப்ப இல்ல. இப்போ உங்களை கைது பண்ணி போலீஸ்ல கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல இருந்து வந்து உங்களை பெயில் எடுக்கிறதுக்கோ ஏதாவது எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க அக்கா, எங்க சித்தப்பா எல்லாமே வந்திருந்தாங்க. ஆனா உங்க கணவர் ஃபேமிலில இருந்து எங்க மாமியாரு, எங்க நாத்தனாரு, இன்னொரு பெரிய மாமியார் எல்லாருமே வந்திருந்தாங்க. பட் உங்க கணவர் இந்த நேரத்துல தலைமறைவாயிட்டாரு. வரல. அவர் ஏன் தலைமறைவானாரு? இவங்க மிரட்டுறாங்க மேம். அதான் என்ன சுற்றுவன்னு சொல்றாங்க, மிரட்டுவாங்க. அவனை எங்க இருந்தாலும் சுற்றுவான், போயிடுவான், வந்துருவான் அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்களால வர முடியாதுல்ல, இவங்க அந்த மாதிரி மிரட்டினா. இப்போ நீங்க அதுக்கப்புறம் 12 நாள் சிறையில இருந்த நீங்க எப்படி வெளியில வந்தீங்க? அது வந்து எப்படின்னா பெயில் எடுத்தாங்க.